வணக்கம். ₹520 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க இந்த ஸ்டாக் ஒரு ஷேருக்கு ₹118 ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22.69% கொடுக்குறாங்க. என்ன 23% கிட்ட டிவிடெண்ட் ஈல்டா? என்ன கம்பெனிங்க அது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வாங்க இந்த சூப்பர் டூப்பர் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அந்த கம்பெனி ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். 15th ஏப்ரல் அன்னைக்கு ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 14% ஜம்ப் ஆகி ரெக்கார்ட் ஹையாக ₹558 டச் பண்ணுச்சு. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ₹118 per ஷேரை வந்து ஸ்பெஷல் டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தோன்னா 23rd ஏப்ரல் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 23rd ஏப்ரல் அன்னைக்கு நம்ம நேம் வந்து அவங்க ஷேர் ஹோல்டிங் ரெஜிஸ்டரில் இருந்ததுன்னா நாம் வந்து டிவிடெண்ட் பேமெண்ட்க்கு எலிஜிபிள் ஆகும். ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் இந்தியாவிலையும் மிடில் ஈஸ்டில் 5 கண்ட்ரீஸ்லையும் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் சென்டர்ஸ், டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ், லேப்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடிங் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. இந்தியாவில் மெயினாக கேரளாலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் இவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் சென்டர்ஸ் இருக்குது. மிடில் ஈஸ்டில் இவங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா இந்த 5 கண்ட்ரீஸில் வந்து வைட் ஸ்ப்ரெட் நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் அண்ட் லேப்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ் வச்சுருக்காங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் இவங்க வந்து இவங்களோட ஜிசிசி அதாவது மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸையும் இந்தியா பிஸ்னஸையும் தனித்தனி என்டிட்டிஸாக கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மிடில் ஈஸ்ட் அண்ட் இந்தியா பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ண போகிறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 3 வந்த உடனே இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 22% ரேலி ஆச்சு 4 ட்ரேடிங் செஷன்ஸில். ஸோ மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸை வந்து ஃபஜர் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் வந்து 65% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ அது மூலமாக கிட்டத்தட்ட $907.6 million வந்து இவங்களுக்கு கேஷ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணியிருக்க இந்த $907 million கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் த டிரான்சாக்ஷன் ப்ரொசீட்ஸை வந்து டிவிடெண்டாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ இந்த ₹118 ஸ்பெஷல் டிவிடெண்ட் வந்து இதனால தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் இவங்க கேரளா அண்ட் ஆந்திராவில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா பிஸ்னஸை இப்போ கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ண அப்புறமா இவங்க இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட அப்கமிங் பிளான் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 6,600 பெட்ஸோட கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் அவங்களோட லேப்ஸ் அண்ட் ஃபார்மசிஸை ஸ்கேல் அப் பண்ணிவிட்டு இந்தியாவோட டாப் 3 இன்டெகிரேட்டட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் ஒருத்தராக ஆகிறது இவங்களோட கோலாக இருக்குது. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 25,969 crores கிட்ட இருக்கு. அண்ட் கடந்த ஒரு வருஷத்துல இவங்க ₹238 558 வரை ட்ரேட் ஆயிருக்காங்க. கரண்டா இவங்க ₹520 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இது ஒரு ₹10 ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக். கடந்த 5 வருஷத்துல இந்த ஸ்டாக்கோட க்ரோத் சார்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ₹120 இருந்து இப்போ ₹520 க்ரோ ஆகி இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 71 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 46 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ விட இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அதிகமாக தான் இருக்கு. ROE வந்து 11% இருக்கு. ஸோ ஸ்பெஷல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹118 கொடுக்க போகிறாங்க. வித் ரெக்கார்ட் டேட் வந்து 23rd ஏப்ரல் 2024. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக மட்டும்தான். இதை இன்புட்ஸாக எடுத்து உங்களோட ஃபர்தர் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.